எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த ரெண்டு டீமுக்குமே. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சென்னை சூப்பர் கிங்ஸ். யார் தோக்குறாங்களோ டோர்னமெண்ட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. ரெண்டு டீமுக்குமே இது வந்து டூ ஆர் டை மேட்ச் தான். யார் தோற்றாலும் டோர்னமெண்ட்டை விட்டு வெளில. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எல்லா மேட்சும் மட்டும் ஜெயிச்சா தான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளுக்குள்ளே வர முடியும், பிளே ஆஃப்குள்ளே. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எல்லா மேட்சும் ஜெயிச்சா தான் பாயிண்ட்ஸ் டேபிள் உள்ள பிளே ஆஃப்க்கு உள்ள வர முடியுங்க. இது வந்து சென்னையில் நடக்குது இந்த மேட்ச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கட்டாயத்தில் இருக்காங்க, ப்ரூஃப் பண்ணுற இதில் இருக்காங்க. ஜெயிச்சிட்டு வருவோன்ட்டு இன்டர்வியூலலாம் இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, நாங்கள் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் பண்ணுவோம்ட்டு. அது எவ்வளோ தூரம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. மெயினாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பவர் ஹிட்டர்ஸ் யாருமே இல்லை. ஓப்பனிங்கில் வந்து அடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஓப்பனர்ஸ் வந்து ரச்சின் ரவீந்திராவை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஆயுஷே போடலாம் ஓப்பனிங். அவர் நல்லா ஆடினார் மும்பையோட. அவராச்சும் கொஞ்சம் அடிக்கிறாருங்க பவர் பிளேயில். அவர் ஆயுஷை கொண்டு வந்துடலாம் ஓப்பனிங்கு. அவர் நல்லா தான் விளாட்றாரு. கண்டிப்பாக ஆயுஷை ட்ரை பண்ணலாம். அப்புறமேட்டு வந்து நம்பர் 3க்கு டேவிட் பில்லிஸை ட்ரை பண்ணலாம். ரச்சின் ரவீந்திராவை தூக்கிட்டுங்க. கம்போஜை நீ கண்டிப்பாக விளையாட வைக்கணும். என்னை பொறுத்தவரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஜெயிக்கணும்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரே ஒரு ட்ராபேக் வந்து அந்த பவர் ஹீட்டிங் தான் இல்லை. அந்த பவர் ஹீட்டிங் மட்டும் டீமில் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓப்பனிங் 6 ஓவர்ஸில் வந்து ஒரு 60 அடிச்சிட்டாங்கனாலே போதும். அது ஒரு நல்ல ஸ்கோராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி சேசிங் ஃபேஸ் பண்ணாலும் பவர் பிளேயில் ஒரு 60 ரன்ஸ் அடித்தா கூட கேபிட்டலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம் மற்ற பேட்ஸ்மேன்ஸால். அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ப்ராப்ளமே வந்து அந்த பவர் ஹிட்டர்ஸ் இல்லாததுனால தான். இந்த ரெண்டு சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து வர மேட்சஸ்னால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பவுலிங் பார்த்தீங்கன்னா பத்திரனா ஃபார்மில் இல்லை, ஜடேஜாவும் ஃபார்மில் இல்லை. இந்த மட்டும் வர மேட்சஸ்னால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபார்மில் வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்காச்சும் டீமை நல்லபடியாக கொண்டு வந்து ஒரு செட்டில் டீமாக ஆக்கலாம். அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. பத்திரனாவோட ஃபார்ம் வந்து பெரிய கன்சர்னாக இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. லாஸ்ட் மேட்ச்சே போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க மும்பையோட. அதே மாதிரி இந்த மேட்சும் அப்படியே விளாண்டாங்கன்னா சரி வராதுங்க. இன்றைக்கி வந்து சென்னை வந்து ஜெயிச்சே ஆகிற கட்டாயத்தில் இருக்காங்க. பேட்டிங் பவுலிங் எல்லாம் ஒழுங்காக பண்ணணும். ஃபீல்டிங் முக்கியமாக ஒழுங்காக பண்ணணும் சென்னை சூப்பர் கிங்ஸு. ஃபீல்டிங்கே சரியான சொதப்பலாக இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட. ஃபீல்டிங் சரியாக பண்ணுறதில்ல. அதிக கேட்சஸ் இந்த வாட்டி ஐபிஎல்லில் விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸாக தான் இருக்கும். இப்படி தான் ஃபீல்டிங்கே பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச் நல்ல ஃபீல்டிங் பண்ணி நல்ல ஒரு இது பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின் தூணே வந்து டிராவல்ஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் தான். இவங்க ரெண்டு பேரும் அடித்தா மட்டும்தான் உண்டு. இவங்க ரெண்டு பேரும் விக்கெட்டை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏலியாக எடுத்துட்டாங்கன்னா மும்பை எப்படி இப்போ எஸ்ஆர்ஹெச் சுருட்டினாங்களோ அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் சுருட்டிடலாம். அவங்க 2 விக்கெட் மட்டும்தான். டிராவல்ஸ் ஹெட் அபிஷேக் சர்மா விக்கெட்டை சீக்கிரம் எடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கையில் வந்துடும். அவங்க ரெண்டு பேரும் அடிக்க விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கேட்ச் ஈச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னொரு ப்ளஸ் என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பவுலிங் யூனிட் அவ்வளோவா நல்லா இல்லை. அந்த ஒரு யூட்டிலைஸ் பண்ணி அதையும் ஒரு கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா டாப்பில் வரலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து வீக்னஸ் வந்து பவுலிங் கிடையாது, ஆனால் பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வீக்னஸ் வந்து எல்லாமே வீக்னஸ், ஆனால் பேட்டிங் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்குது. பவர் பிளேயரை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. இந்த கான்டெஸ்ட் வந்து உண்மையிலே பயங்கரமான கான்டெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சே ஆகணும். அதேமாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ஜெயிச்சே ஆகணும். யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நைல் பேட்டிங்காக தான் இருக்கும். இன்றைக்கி தோக்குறவங்க டோர்னமெண்ட்டை விட்டு அஃபிஷியலாக வெளில போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேயரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி மேட்ச்சை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பயங்கரமான கான்டெஸ்ட்டு. எந்த டீம் தோக்குதோ டோர்னமெண்ட்டை விட்டு வெளில ஐபிஎல் 2025 விட்டு அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிடும் எந்த டீம் இன்றைக்கி தோக்குதோ. அதனால் ரெண்டு டீமுக்குமே வந்து இன்றைக்கி வந்து வால்வாசாவாங்கிற மேட்ச் தான். விட மாட்டாங்க, ரெண்டு டீமும் பயங்கரமாக ஆடுவாங்க மேட்ச்சு. இன்றைக்கி வந்து செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு மேட்சும் பார்க்குறது, ஒரு மேட்ச் பார்க்குறதுக்கு செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டீம் விளாட்றது.